எங்க கூட்டம் ஏதோ ஆக்டர் வந்திருக்காங்கப்பா. டேய் அவர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காராம்டா. சொல்றா அப்படியா? ஏய் அவர் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கியிருக்காராண்டி. டேய் அவர் பவர் ஸ்டாரோட பெரிய ஹீரோவாண்டா. அவ்வளவு பெரிய ஆளா அவரு. இப்ப கண்டிப்பா பார்த்தாவணுமேப்பா. வா வா வா. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தீபாவளி அதுவுமா டென்டல் காலேஜ் வரலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வெறும் நடிகைகளாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு நயன்தாரா, சமந்தா, விஜய், அஜித் அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நானும் நடிகன் தான். சரி, உங்களுக்கு இப்போ யார் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் சைடா இல்லை இந்த சைடா? அந்த சைடு. நம்ம விடிவி கணேஷ் உங்களுக்குலாம் தெரியும். அவர் வந்து அலைப்பாய்தையில நடிச்சிருந்தாருன்னா எப்படி ஷாலினிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். சூப்பர். இன்னும் சக்தி உன்னை விரும்பல, நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கலம்மா. அண்ணா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த பூ விக்கிறவ புண்ணாக்க விக்கிறவள எல்லாம் பார்த்துட்டு புலம்பா. இங்க என்ன சொல்லுது? கணேஷ் சொல்லுதா? இப்போ அடுத்ததா வந்து ஒருத்தர் ப்ராப்ளம்னு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம் எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்கல. வேணா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ அவர் பேசுவாரு. டாக்டர் ஒரு இல்யூஷனா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இப்போ இருக்கு ஆனா இல்ல. இதாங்க என் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த போன் இருக்கா? இது இருக்கு ஆனா இல்ல. என்னங்க எப்படி பேசுறீங்க? ஆமா டாக்டர், இப்போ இந்த போன் இருக்கா? இது இருக்கு ஆனா சில சமயம் வேற மாதிரி இருக்கு. போன் இப்போ இல்லை. இப்போ தலை வந்து மெட்ராஸ் படத்துல நடிச்சிருந்தாருன்னா கார்த்தியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். மச்சான் அந்த கலர்ஸ் இல்ல அந்த அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையாண்டா. அடுத்தது யார் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? எங்க நயன்தாரா. உங்க நயன்தாராவா? புது பொனிய முரட்டு பொனியாவுல இருக்கு. உங்க காலேஜ் யார நயன்தாரா சொன்னீங்களே. ஹலோ. என்ன நம்ப வச்சிட்டீங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி. சரி, நீங்க எப்படியோ நயன்தாராவோட டயலாக் தான் பேசுவீங்க. எந்த படத்துல இருந்து பேச போறீங்க? ராஜா ராணில இருந்து. போடா போ உனக்குலாம் தேன்மொழி கனிமொழின்னு போடா போ உனக்குலாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளாச்சும் ஒருத்தி வாழ்க்கை வழியில சுத்திட்டு இருப்பா. போய் தேடி தேடி லவ் பண்ண. உனக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். அடுத்தது யார் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? இந்த பக்கமா இந்த பக்கமா? அந்த பக்கம். யாரு? கருப்பு சூர்யா. நீங்க யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சூர்யா தானா? சாமி படத்தோட வில்லன் மாதிரி. ஏல சாமி துப்பாக்கி சவுண்ட் கேட்டா பறக்குதுக்கு நான் என்ன புறாவா? ஐயோ மறந்துடுச்சே. என்னாச்சு தம்பி? ஏல சாமி துப்பாக்கி சவுண்ட் கேட்டா பறக்குதுக்கு நான் என்ன புறாவா? இல்ல லேகியா விக்கிற மாதிரி. சரி, இப்போ அடுத்து யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சூர்யா. சூர்யா பிதா மகன் சூர்யா. இந்த பாத்தீங்கன்னா சார், வானத்துல ஏரோப்ளேன் போகுது, கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது. ஆனா இந்த மாதிரி இடத்துலலாம் சில பேரால போக முடியல. ஏன்னா தெரியுமா சார்? உடல் பர்மன் சார், உடல் பர்மன். அந்த மாதிரி உடல் பருமனை குறைக்கணும்னா சார் எங்ககிட்ட ஒரே ஒரு லேகியா இருக்கு, வாங்கி பார்த்துக்கோங்க. லேகி டப்பா வைக்கணும் சார். பரவாயில்ல, அந்த லேகி டப்பாவை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரு சாப்பிட்டாருன்னா எப்படி அவர் தெரியணும்? அப்புறம் சார் இந்த பொண்ணுங்க எல்லாம் ஜிம்முக்கு போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சார் இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் நான் லேகிட்டப்போ ஓஸ்ட்ல குடிக்கணும் சார். ஏன்னா மௌஞ்சி பாக்க சகிக்கல. யார குடிக்கலாம் சார்? பாருங்க சார், அழகு ரதிகள்லாம் இருக்காங்க, வாங்கிக்கங்க. போனா வர்றது பொழுது போனா கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அடுத்து யார் பெர்ஃபார்ம்? இந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். யாரு நீங்க? உங்கள யாரு?
சரோஜா தேவி. சரி எங்க? இந்த வந்துட்டேன் கோபால். அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கோர்த்து விட்டு போயிடாதீங்க. பொறாமை போல இருக்கு. இதுக்குள்ள பொறாமை கோபால். பொறாமை. கோபால் எங்கப்பா? தெரியலையே. குருவே ஆள் படத்துல விவேக் வந்து சரோஜா தேவி மாதிரி வருவாரு. அந்த டயலாக் அப்படியே நான் சொல்றேன். அப்படியே நீங்க பண்ண போறீங்க. ஆமா, இதோ ட்ரை பண்ண போறேன். நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனால் உங்கள் தூய்மையான நட்புக்கு பின்ச்சி நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனால் உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு கோபால். நீங்க வாங்கி கொடுத்த டிவி பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன், ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது கோபால். கோபால் leave me கோபால், leave me. அடுத்தது யாரும் பாத்துருவோம். பாய்ஸா கேர்ள்ஸா தெரியல, கேட்டுருவோம். யாரு நீங்களா? இவனை அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா இந்த கொசுவத்துக்கு ஓடுங்க. நீ இந்த பக்கம் யாருமா? ஷர்வன். ரொம்பலாம் பெருசா இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு டயலாக் அந்த மாப்பிள்ளை படத்துல இருந்து சொல்லுவாங்க, அதேதான். அப்ப கை தட்டு, நாங்க திருப்பி எடுத்துக்கலாமா? கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. டே ஷர்வனா, ஓடுற பஸ்ல இருந்து ஒரு வாட்டி 1 ரூபாய் கீழே விழுந்து, சரி மறந்துட்டேன். டே ஷர்வனா, ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் கீழே விழுந்தாலும் ஓடி போயிடுப்பேன்டா. இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாவே விழுந்துனா விடுவேன்னா? அந்த பெர்ஃபார்ம் முடிச்சிட்டீங்க. அடுத்து வேற என்ன பெர்ஃபார்ம் பண்ண? நான் எதுவும் பண்ண போறது கிடையாது, அவ்வளவுதான். டான்ஸ் பயங்கரமா ஆடுவாங்களாமா வடிவேல் மாதிரி? ரெடியா? ரெடிமா. ஓகே. 1 2 3 4 5. இல்ல பாஸ், விடுங்க வேண்டாம். எனக்கு தெரியல, கட்டிடலாம். சரி ஒன் மோர். பொண்ணு பயங்கரமா ஆடுது போ. இந்த பொண்ணு மாதிரிலாம் ஆட முடியாது போல இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, இந்த பக்கம் ஆக்டர் இருந்தாங்க, பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்ச் இருக்கு. ஹலோ ஒரு நிமிஷம். இந்த ப்ரோக்ராமை போடுங்க, போடாம போங்க. இவரை காட்டுங்க, காட்டாம போங்க. ஆனா நாங்க நடிச்சே தீருவோம். என்னது? ஹாய் எவ்ரிபடி ஹாய். வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கோம்ண்ணா. அதாம்மா வேணும். சரி ஓகே. யாருமே தீபாவளி கொண்டாடுறா அமைதியா இருக்கீங்க? வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி, நீங்களா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சஃபானா பண்ண போறா. யார் பாத்ரா லூசுங்கற? நானடா லூசு, நீதான் லூசு. லூசு பைலே. பெரிய இவனா நீ? லாயர் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? ஹைட் என்ன, வெயிட் என்ன, வயசு என்ன? என்னடா என்ன? மிலிட்டரி கால் எடுக்கறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கறியா? திருட்டு மொழி முழுக்கிறது பாரு. ஆளும் மூஞ்சும் ட்ரெஸ்ஸும் டிட்டோமர் தலையா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா? டுபுக்கு ஹாலிவுட் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னடா மைண்ட் யூ வேர்ட்ஸ்? நீ மைண்ட் பண்ணி பேசுனியா? நீ பேசின பேச்சுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு முட்டி தாட்டி உள்ள தலையில எதுக்கு நீ ரோட் சைடு பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க? யாடா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது உனக்கு? லாயர் மாதிரி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுக்கிட்டே போற. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன, இப்படிதான் கேக்குறதா? ஆளை பாரு, நல்ல ஆளும் ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் ஹாலிவுட் படத்துல வர்ற நல்ல யாடா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையல, என்ன ஓவரா பேசிட்டே போற? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? லாயர் மாதிரி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுட்டே போற. ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்னன்னு. லூசு பையல, ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? சும்மா பயமுறுத்துற வேலையில வச்சிட்டு இருக்காமா? என்னடா உன் பாட்டுக்கு பேச. சரி அடுத்து யார் பண்ணலாம்? யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே, என்ன நீ பாட்டுன்னு வக்கீல் மாதிரி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டே போற. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன போலீஸ் கால் எடுக்கறியா, மிலிட்டரி கால் எடுக்கறியா? போட டோமர் தலையா. ஆளும் அவனும் அவன் ட்ரெஸ்ஸும். நான் ட்ரெஸ் பண்ண உனக்கு என்னடா? தப்பே. யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே, போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி பொல்ல பைய பாத்துறீங்க. என்ன வக்கீல் மாதிரி நீ பாட்டுன்னு क्वेश्चन கேட்டு போய்கிட்டே இருக்க? நீ நடந்து போயினே இருக்க. இல்லம்மா, இங்க கேமராமேன் கிட்ட போயிட்டு நேரா கேமராமேன் என்ன அப்படின்னு போயிட்டே போலிக்குது. யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே, என்ன நீ பாட்டுன்னு வக்கீல் மாதிரி क्वेश्चन கேட்டு போய்கிட்டே இருக்க? என்ன மிலிட்டரி கால் எடுக்கறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கறியா? ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்னன்னு கேக்குற? அப்பா சொல்லிட்டேன். லூசா? யாருடா லூசு? நான் தான் லூசு.
இங்க பாருங்க, யாருமே திட்டு வேணாம். யாரா லூசு? நான் தான்டா லூசு. லூசா? யாரா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையல. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊருக்கு பெரிய இவ மாதிரி பேசிட்டே இருக்க. மிலிட்டரி பெரிய பே பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ண அப்படிங்க. டேய் லூசு லூசு ஏன் ஓடுறீங்க? லூசா? யாரா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையல. பெரிய இவ மாதிரி பேசிட்டே இருக்க. பெரிய லாயரடா நீ. லாயர் மாதிரி क्वेश्चन கேட்டே இருக்க. ஹைட் அண்ட் ரெண்டு லாயர். பிகாமா? சரி விடுங்கடா, அத வந்துருச்சுல. அடுத்தது சுபா. நான் திடீர்னு கொஞ்சம் ஆள் இப்படி இருக்கவே தேடினே இருந்தேனா, பார்த்தா பொண்ணு பக்கத்துல இருந்தேன். யார பத்திரா லூசுன்னு? நீ தான் லூசு. ஒரு பையனை திட்டுற டயலாக். அடுத்தது யாரு? பயமா இருக்கு எனக்கு அதோட பயமா இருக்கு. பயமா இருக்கா? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நான் பயந்துட்டேன். சம்மாடி போறேன். யாடா லூசு? நானா லூசு? நீ தான்டா லூசு. மிலிட்டரி கால் எடுக்கிற நீ பாட்டே ஹைட். டைரக்டா மிலிட்டரி போயிட்டாங்க. யாடா லூசு? நானா லூசு? நீ தான்டா லூசு. பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன நீ பாட்டே கேட்டுட்டு இருக்க. லூசு பாயில. லூசு பாயில. எனக்கு நான் வரலன்னு சொல்றேன்ல. என்ன கேட்னே இருக்க. லூசு பாயில. நான் போறேன்டா வீட்டுக்கு. நான் போறேன். ஏன்னா எங்க அண்ணன் உன்னை ரொம்ப திட்டி இருக்காரு. யாரடா லூசு? நானடா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையலே. இவன் ஆளையும். அடுத்தது யாரு? லூசா? யாரடா? நான் சொல்லவே இல்லை. சரி ஓகே, அந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ரெடிமா? லூசா? யாரடா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது. லாயர் மேல क्वेश्चन கேட்டே போற. மிலிட்டரி கால் எடுக்கறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கறியா? ஒரு பொண்ணுகிட்ட வெயிட். அடுத்தது யாரு? யார பத்திரா லூசுன்ற? நானா லூசு? நீ தான் லூசு. பெரிய இவ மாதிரி பேசுற. லூசா? யாரா லூசு? யாரு? லூசா? யாரா லூசு? நீ தான் லூசு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. வெயிட் என்ன ஹைட் என்ன இஷ்டத்துக்கு கேக்குற. யாரடா லூசு? நான் லூசா? நீ லூசா? யாரா லூசு? நீ லூசா நான் லூசா? சொல்லு சீக்கிரமா. நீ லூசா நான் லூசா? டேய் இப்போ அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? அப்படி அந்த இதுலயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லூசா? யாரா லூசு? நீ தான் லூசு. பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. ஹைட் என்ன வெயிட் என்ன ஏஜ் என்னன்னு மிலிட்டரி கால் எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேட்டு நிக்கிறேன். இந்த மிலிட்டரியில சேர்த்து விட்டு வா போலாம். லூசா? யாரா லூசு? லூசா? யாரா லூசு? நீ தான் லூசு. லூசு பையலே. நீ பாட்டுக்கு லாயர் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு போற. நான் என்ன பண்ணேன்? என்னடா என்ன? யாரா லூசு? நானடா லூசு? நீ தான் லூசு. நல்ல லாயர் மாதிரி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுட்டே போற. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்னன்னு போலீஸ் கால் எடுக்கிறியா இல்ல மிலிட்டரி கால் எடுக்கிறியா? இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி முட்டி தள்ளி. ஏன் பாதியிலே முடிச்சீங்க? யாரா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது. உன் ஹைட் என்ன வெயிட் என்ன ஏஜ் என்ன? நீ என்ன பெரிய லாயரா? போட டோமேட் தலை. போட டோமக்ஸ் தலை. லூசா? யாரா லூசு? நீ தான்டா லூசு. லூசு பையலே. பெரிய இவனா நீ? லாயர் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்ன? என்னடா மிலிட்டரி கால் எடுக்கிறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கிறியா? சரி ஓகே, இப்போ நம்ம இந்த குரூப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அன்சிகா மாதிரி எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னொரு குரூப் இருக்கு, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கள் போகிறேன், நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஓகே? பை பை. செம்மையா இருக்குப்பா. இவ்வளோ நேரம் 2 குரூப்பை பார்த்தோம். அவங்க பயமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து இங்கே நின்ற உடனே சத்தமே செம்மையாக இருக்குது. பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேச வேண்டாம், டேரெக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் போய்டுவோம். நான் உங்களுக்கு ஒரு டைலாக் தரேன், நீங்கள் அந்த டைலாக் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டைலாக் ரெடி பண்ணியிருக்கீங்க. என்கரேஜ் பண்ணுங்கப்பா.
ரெடியா இருக்கீங்களாமா? சரி பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கீங்க. எஸ்டர்டே நைட் நமக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் என்ன 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 சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க கலங்க டிவியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்படியா, அப்போனா நான் கண்டிப்பாக வரேன். அங்கே யார் வரா அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி எல்லாம் வராங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அங்கே இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னேன். இங்கே நிற்கிறேன், உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இவனை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப இம்சை கொடுப்பான் போல் இருக்கு. கூட்டிட்டு போய் குனிய வச்சு ஒரு திரிய போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொளுத்தி விட்டுறேன். சத்தியமா நீ பேசின டயலாக் யார் மாதிரி நீயே சொல்லு. தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தது. திருப்பி சத்தியமா சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லுமா. ஆங்கர் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. தம்பி அப்படிதான் நான் சொல்ல பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்ல, நல்லா காமெடி பண்ணுவாப்ல. சரி இப்போ நான் ஒரு டயலாக் தரேன் உங்களுக்கு, நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? இத பார், எனக்கு உனக்கு தான் சண்டை. இந்த பாஷாவுக்கும் ஆண்டோனிக்கு தான் சண்டை. இதுல நீ சாகணும் இல்ல நான் சாகணும். உன்னுடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னுடைய ஆளுங்க சாகணும். பொது மக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் இல்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு கோழை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. இந்த பாஷா மாணிக் பாஷா பிடிக்காது. முடிச்சிடுற என்ன இளைய நாட்குள்ள உன் கதையை முடிச்சிடுற. சண்டை உனக்கு எனக்கு தான், பாஷாக்கும் ஆட்டடிக்கு தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். இல்லை ஒன்னோட ஆள் சாகணும் இல்லை என்னோட ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி ஜனங்களோ இல்லை. பாஷா 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 சண்டை உனக்கு எனக்கு தான், பாஷாக்கும் ஆட்டடிக்கு தான். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? சரி ஓகே, இப்போ கேர்ள்ஸ் வாங்க வாங்க பிபி வாங்க. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த ஆண்டனிக்கும் இந்த பாஷாக்கும் தான். இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாவுக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒன்னு நீ சாகணும் இல்ல நான் சாகணும். ஒன்னு உன் ஆள் சாகணும் இல்ல ஏ ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி மக்களோ இல்ல. இதுல இருந்து தெரியுது நீ ஒரு கோழன்னு. ஒரு கோழக்கடை சண்டை போட என்னால முடியாது. இன்னும் எண்ணி 7 நாள் அவனை முடிச்சு. சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான். இதுல ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். இதுல பாஷா சாகணும் இல்லை இந்த ஆண்டனி ஆளுக சாகணும். ஏய், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான். இதுல ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். இதுல என் ஆளுக சாகணும் இல்லை உன் ஆளுக சாகணும். அப்போ பொதுமக்கள் கிடையாது. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். பாஷாக்கு ஆண்டனிக்கு தான், எனக்கு இல்ல. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். ஒன்று உன் ஆள் சாகணும் இல்லை என் ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி மக்களோ இல்லை. நீ ஒரு கோலன்னு எனக்கு தெரியும். ஒரு கோலை கூட சண்டை போட எனக்கு பிடிக்காது. இன்னும் 7 நாளில் ஒன்று முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் யாருப்பா? இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். சண்டை உனக்கு மீள்றதுக்கே 3 நாள் ஆகும். போ. சண்டை உனக்கு எனக்கும் தான். இந்த பாஷாக்கு ஆண்டனிக்கு தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். இல்லை உங்கால் சாகணும் எங்கால் சாகணும். அப்பாவி மக்களோ பொதுமக்களோ இல்லை. நீ ஒரு கோலன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு தான் சண்டை. குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. இந்த பார், உனக்கு எனக்கு தான் சண்டை. இந்த பாஷாக்கு எனக்கு தான் சண்டை. ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். ஒன்று உன் ஆள் சாகணும் இல்லை ஏன் ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்போ மக்களோ கிடையாது. நீ ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனியும் உனக்கு எனக்கு தான் சண்டை. இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கு தான் சண்டை. ஒன்று நான் சாகணும் இல்லை நீ சாகணும். இதோ பாரு, சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். இல்லை எங்க ஆளுங்க சாகணும் இல்லை உங்க ஆளுங்க சாகணும். இங்க பாரு, சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கு தான்.
ஏய் உனக்கும் எனக்கும் தான் சண்டை, இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான் சண்டை. ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும், ஒன்று உன் ஆள் சாகணும் இல்லை என் ஆள் சாகணும். இப்போ தெரிஞ்சிருச்சு நீ ஒரு கோழன்னு. கோழை கூட சண்டை போட இந்த பாஷா வாழ முடியாது. இன்னும் ஏன் சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒன்று இந்த பாஷா சாகணும் இல்லை ஆண்டனி சாகணும். சண்டை உனக்கும் எனக்கும் தான். உனக்கும் எனக்கும் தான் சண்டை, இந்த பாஷாக்கும் அந்த ஆண்டனிக்கும் சண்டை. ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். அப்பாவி மக்களோ பொதுமக்களோ கிடையாது. சண்டை உனக்கும் எனக்கு தான், இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும். நேர்ல பார்த்த கழி அவனை கடிச்சே கொலை போடுவேன். சண்டை உனக்கும் எனக்கும் தான், இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கு தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும், ஒன்று உன்னோட ஆளுங்க சாகணும் இல்லை என்னோட ஆளுங்க சாகணும். பொதுமக்கள் இல்லை, அப்பாவி மக்கள் இல்லை. புரிஞ்சிடுச்சு, நீ ஒரு கோலன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு கோலை கூட சண்டை போட எனக்கு பிடிக்காது. இந்த பாஷா மாணிக் பாஷாக்கு பிடிக்காது. முடிச்சிடுறேன், எண்ணி 7 நாளில் அவன் கதையை முடிச்சிடுறேன். சூப்பர். ஓகே 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 ஷோ இதோட முடியுதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாம் சேர்ந்து படம் பண்ணலாம். படம் எல்லாம் வெடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு தெரியுமா? தெரியலையே. உங்கள் எம்டி சார் இங்கே வரப்போறாரு. இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு? அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹேவ் அ சேஃப் தீபாவளி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம சேஃபாக தீபாவளி கொண்டாட போகிறோம். ஓகேங்களா?